முன்னாள் இறை தூதர் என்று சொன்னவன் இப்போது மரவேலை செய்யும் மனிதனாகிவிட்டான். மக்கள் சிரித்தார்கள். கடல் எங்கே இருக்கிறது? இந்த மரக்கட்டைகள் மிதக்குமா? இவன் முழுக்க பைத்தியம். ஆனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டிக்கொண்டே இருந்தார். கப்பல் முடிந்த போது அல்லாஹ் சொன்னான், அறிகுறி வரும்போது ஒவ்வொரு உயிரினத்தையும் ஜோடியாக சேர்த்துக்கொள், உன் குடும்பத்தையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் அழைத்துக்கொள். அந்த நாளில் அல்லாஹ்வை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மகன் சொன்னார், நான் ஒரு மலைக்கு சென்று விடுகிறேன், அது என்னை காப்பாற்றும். தன் மகனையும் மனைவியையும் இழந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் மனவேதனையில் ஆழ்ந்தார். அல்லாஹ் கூறினான், அவர்கள் உன் குடும்பத்தில் இல்லை, அவர்கள் என்னை நம்பவில்லை. சில நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன்கள் மற்றும் பல உயிரினங்கள் அந்த பெரிய வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். பல வருடங்களாக அவர் சோதனைகளை எதிர்கொண்டார். இறுதியில் அவரது பணியும் முடிவடைந்தது. وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر واستوت على الجود وقيل بعدا للقوم الظالمين.